1 and Hi students, today we are going to see JEE 2019 mains like get a statistics question. Question பாருங்க. The mean and the variance of the 5 observations are 4 and 5.20. அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா mean ஓட டேட்டாவும் variance ஓட டேட்டாவும் கொடுத்தாங்க. mean ஓட டேட்டா வந்து 4 னும் variance வந்து 5.20 respectively அப்படினு கொடுத்தாங்க. Then if 3 of the observations are 3, 4, 4 and the absolute value of the difference of the other two observation is what? Actually என்ன கேட்டிருக்காங்க அப்படினா மொத்தம் 5 observation அப்படினு தெளிவா சொல்லிருக்காங்க. The mean and variance of the 5 observations 5 observation ஓட mean and variance தான் கொடுத்திருக்காங்க. அதுல 3 observation என்ன அப்படிங்கறத கிளியரா கையில கொடுத்தாங்க. 3, 4 and 4. and என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா absolute value of the difference of the other two observations. அப்ப மீதி இருக்க இந்த ரெண்டு observation ஓட difference என்னவா இருக்கும் அப்படிங்கறது தான் क्वेश्चन. சோ என்னோட given data வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னோட given பாருங்க mean value is 4, அதாவது x bar is equal to 4 அப்படினு கொடுத்தாங்க. and the variance is 5.20. it becomes sigma squared is equal to 5.20. so ரெண்டுமே எனக்கு கையில கொடுத்திருக்கிற டேட்டா. so and other thing x1 வந்து 3, x2 வந்து 4, x3 வந்து 4, x4 வந்து p னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன், x5 வந்து q னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட 5 அப்சர்வேஷன் இருக்கு. அதுல 3 அப்சர்வேஷன்ஸ் கிளியரா கையில இருக்கு, 2 அப்சர்வேஷன் unknown. அத நான் p and q அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். சோ என்னோட givenல ஸ்டார்ட் பண்றேன். x bar is equal to 4 னு கொடுத்திருக்காங்க இல்லையா? x bar ஓட ஃபார்முலா என்ன? sum of the observation divided by number of observation. என்கிட்ட 5 அப்சர்வேஷன் இருக்கு. so x bar is equal to sum of xi divided by 5 அப்படினு வரும். I know the value of x bar is 4 and number of observation is 5. so இதுல இருந்து sum of observation என்னால கண்டுபிடிச்சிட முடியும். so summation xi is equal to 4 into 5 அப்படினு வரும். option becomes summation xi ஓட வேல்யூ 20. அதாவது அந்த 5 அப்சர்வேஷனோட டோட்டல் வந்து 20 அப்படினு நமக்கு தெரியுது. and இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 3 அப்சர்வேஷனை கையில கொடுத்துட்டாங்க. so for sum of xi is equal to 20 அப்படினா 3 plus 4 plus 4 plus p plus q is equal to 20. 5 ஆட் பண்ணா 20 னு தெரியுது. அப்ப p plus q ஓட வேல்யூ இத ஆட் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போறோம்னா p plus q is equal to 9 அப்படினு எடுத்துக்கிறேன். so இது ஒரு டேட்டாவா என் கையில வச்சுக்கிறேன். and ரெண்டாவது என்ன பண்ண போறேன், சிக்மா ஸ்கொயர் வச்சு யூஸ் பண்ண போறேன். சிக்மா ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? summation xi square minus x bar the whole square. இந்த xi square அப்படிங்கிறது x1 square, x2 square, x3 square, x4 square, x5 square. sum of the squares divided by 5 minus x bar ஓட வேல்யூ we know that it is 4. 4 square is equal to sigma square ஓட வேல்யூ வந்து 5.20. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த 4 square அந்த பக்கம் போச்சுனா +16 ஆகுது, இது இந்த பக்கம் போச்சுனா into 5 னு வருது. இது வந்து x1 வந்து 3 square, x2 வந்து 4 square, x3 வந்து 4 square, it becomes p square, it becomes q square is equal to 5.20 plus 16 into 5 அப்படினு கிடைச்சிருக்கு. சோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினா 21.20 into 5. இந்த மூணு ஆட் பண்ணும்போது 32 plus 9 41 வந்து அந்த பக்கம் போனா -41. சோ இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படினா p square plus q square ஓட வேல்யூ வந்து 106 minus 41 is equal to 65 அப்படினு கிடைச்சிருக்கு. சோ now இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தேன், p plus q ஓட வேல்யூ 9 னு கண்டுபிடிச்சிருந்தேன். p square plus q square ஓட வேல்யூ வந்து 65 அப்படினு கண்டுபிடிச்சிருக்கு. என்கிட்ட கேட்டிருக்கிறது என்ன பாருங்க, absolute value of difference of the other two. அதாவது p minus q என்னன்னா என்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், p plus q the whole square formula யூஸ் பண்றேன். p square plus q square plus 2pq அப்படி நமக்கு தெரியும். p plus q ஓட வேல்யூ வந்து ஆல்ரெடி 9 னு நமக்கு தெரியும். சோ 9 square 81, p square plus q square ஓட வேல்யூ 65 னு தெரியும். அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அதுல இருந்து 2pq ஓட வேல்யூ வந்து 81 minus 65 becomes 16 அப்படினு கிடைச்சிருக்கு. pq ஓட வேல்யூ வந்து 8 னு எடுத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் நான் எனக்கு தேவையானது போறேன், p minus q the whole square கண்டுபிடிக்க போறேன். p minus q whole square ஃபார்முலா என்ன? p square plus q square minus 2pq. இதோட வேல்யூ 65 னு எனக்கு தெரியும். p minus q the whole square எனக்கு தெரியாது. and 2pq ஓட வேல்யூ 16. so 65 minus 16 becomes 49. அப்ப இத ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா modulus of p minus q is equal to 7 அப்படினு கிடைச்சிருக்கு. so what is the answer? Absolute value of difference of the other two. Difference of the other two it becomes 7. Therefore option B is the correct answer. Thank you everyone.